அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்க நம்ம பூத்தம்மா பார்ட் 2 படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய டானை காமிக்கிறாங்க. அவர் கையாளுங்களோட பணம் வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை அடிச்சு புடுங்கி வாங்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு சேட்டை மட்டும் அங்க காணும். அவன் எங்கடா போயிருப்பான்னு சொல்ல ஒரு பங்களாவோட பேரை சொல்றாங்க. கட் பண்ணி அந்த பங்களாக்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே அங்க சில வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. இவங்களும் அதை பெருசு எடுத்துக்காம மேற்கொண்டு போக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த அமானுஷம் நிறைய உருவங்களோட இவங்களை பயங்கரமா பயமுறுத்துது. நான் அப்படியே கட் பண்ண பயத்தோட உயிரை மட்டும் கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அந்த மந்திரவாதியை கூப்பிட்டாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்ல அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவான அர்ஜுன் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன சேனல்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து பிராங்க் ஷோ எல்லாத்தையும் பண்ணி சேனலோட டிஆர்பி ஏத்தணும் அப்படின்ற மாதிரி பாடுபட்டுக்கிட்டு இருக்க மனுஷன். இவரோட இன்னொரு குணம் என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ரொம்ப மன உருகி போயிடுவார். ஒரு நாள் டீ கடையில ஒரு பையன் சாப்பிட கூட காசு இல்லாம நின்றுகிட்டே இருக்க அந்த பையனை பாக்குறாரு. என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு யாரும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆபீஸ் போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு புது பொண்ணு ஆங்கர் ரோலுக்கு இங்க வேலைக்கு வரப்போறா. எல்லாரும் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மேக்கப் எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருக்காங்க. இவரும் அப்படி யாரா இருக்கும்ட்டு இவரோட நண்பரான கருடா அப்படின்றவர் கூட சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினான அமிர்தா அப்படின்றவங்களோட என்ட்ரி பார்த்த உடனே இவரும் மயங்கி போய் விழ அவங்க ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எம்டியும் எல்லாருக்கும் இன்ட்ரோவ் கொடுக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி அந்த சாமியாராலதான் முடியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த சாமியார் வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்ததும் அந்த மனுஷன் உள்ள இருக்க எல்லாரையும் சுத்தி முத்தி பாக்குறாரு. பேய் அரைஞ்சு மாதிரி உட்காந்து இருக்காங்க இல்லையா, அவங்க மூஞ்சில விபூதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த வீட்டுல அமானுஷம் இருக்குமா அது ஓட்டணும் அப்படின்னா ஒரு 5 லட்சம் செலவாக பரவாயில்லையான்னு கேட்க அவங்க ஒரு 2 லட்சம் அட்வான்ஸா கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நல்ல கலெக்ஷன் தான். சரிமா, அடுத்த வாட்டி வரும்போது மிச்ச பேலன்ஸை கொடுத்துருங்க, நான் இவங்களுக்கு சொல்யூஷனோட வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப இன்னொரு சைடு அமிர்தாவை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல. கட் பண்ணி இந்த ரவுடி கும்பலே காமிக்கிறாங்க. ரவுடி கூட இருக்க எல்லா ஆளுங்களும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு வீட்டுக்கு போய் பயந்து உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்தாங்க இல்லையா, அது ஒரு பிராங்க் ஷோ மட்டும்தான். அந்த பிராங்க பண்ணது நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டான கருடாவும் தான். இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியாலே பெரிய ரவுடியா கருதப்படுற அந்த வெள்ளதாடிக்காரனை எப்படி அலற விட்டோம் பாத்தீங்களா. இதே மாதிரி நிகழ்ச்சிகள் எங்க சேனல்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்ததும் அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டு இருந்தா 2 பேரும் சரியா வரானுங்க. அவனுங்களை விடக்கூடாது, அவங்க சேனலை அடிச்சு உடைச்சாகணும்னு கிளம்புறாங்க. அந்த சமயத்துலதான் சாமியாரும் உள்ள என்ட்ராக, என்னப்பா அதுக்குள்ள சரியாயிடுச்சா, நான் போட்ட மந்திரம் அப்படி சரி, பேலன்ஸ் எப்ப தர போறீங்கன்னு சொல்ல அவரை பொலந்து அனுப்பிடுறாங்க. கட் பண்ண இவங்க அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு எவ்வளவு தைரியம் தான் இதை பண்ணிருப்பீங்க, இதை பண்ணவன் எவன்டா, அந்த 2 பேரும் எங்கடா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அமிர்தா உள்ள பூந்து நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்களாம் யாரு அப்படின்ற மாதிரி அந்த ரவுடியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சும்மா இருப்பாரா, பல அறுநூறு அரை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவனுங்க என் கண்ணு முன்னாடி நின்னாக்கணும், அப்படி இல்லன்னு வையன் நாளைக்கு வருவேன், உங்க 2 பேரையும் அவனுங்களுக்கு பதில் தூக்கிட்டு போக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் அவங்க பக்கத்துல இருக்க லேடியும் சொல்லிட்டு போங்க. இவங்களுக்குள்ள ஒரு பயம். ஆனா அப்படியே கட் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் ஹீரோவும் அவரோட நண்பருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பயத்துல அங்க வராங்க. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம என்ன தைரியம் இருந்தா அவன் இங்கே எல்லா பொருட்களையும் உடைச்சு போட்டு ஏன் டார்லிங்கையும் மிரட்டிட்டு போயிருப்பான், அவனை என்ன பண்ற பாருங்கன்னு கோவமாக இருந்து போற மாதிரி நடிக்க இவரோட எம்டி கூப்பிட்டுறாரு. வேணாம்பா, இது நம்ம சேனல் பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்பி நீ போன அப்படின்னா விளைவுகள் எங்களுக்கு தான், இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரையும் நீ அவன் கண்ணில் பாடக்கூடாதுப்பா. நான் ஒரு ஐடியா சொல்லுவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா இருக்கு, அங்க ஹண்டிங் ஆன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதால யாருமே வர பயப்படுவாங்க, அந்த இடத்துக்கு நீங்க போய் கொஞ்ச நாள் இருங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதும் நானா கூப்பிட்டு விடுறேன்பான்னு சொல்ல இவரும் நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் போக தயாரா இருக்கேன்னு சொல்ல அங்க இருக்கிற அமிர்தாவும் பத்தின யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரவுடி இந்த 2 பேர் கிடைக்கல அப்படின்னா உன்னதான் தூக்கிட்டு போன்னு மிரட்டிட்டு போயிருக்கா இல்லையா, நான் இங்க இருந்தேன் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், நானும் உங்க கூடவே வரேன்னு சொல்ல மொத்தமா ஒரு 5 பேரை சேர்ந்து கிளம்புறாங்க. அண்ட் போற வழியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற எதுக்குமே பஞ்சம் இல்ல. ஜாலியா போக்கிட்டே இருக்கும்போது நைட்டு எல்லாரும் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு போக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட நண்பரான கருடா இருக்காரு இல்லையா, அவர் கார் மேல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. பிரேக் அடிக்க பறந்து போய் விழுறாரு. எதுவும் கண்டுக்காம எல்லாரும் தூக்கிட்டுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் ஆகுது. கருடா எங்க போனா அப்படின்னு மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வண்டியில இருந்து பறந்தாரு இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ எங்கன்னா விழுந்துட்டானோ, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்க அவர் விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. கிட்ட போய் அவரோட உடம்புல ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஒரு அசைவும் காணும், மூச்சும் வர மாதிரி தெரியல. இதனால அங்க இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாருன்னு நினைச்சு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பட்டாருன்னு எழுந்து யாரா செத்து போனதுன்னு கத்துறாரு. அங்க இருக்க எல்லாருக்கும் இப்பதான் மூச்சே வருது. எதுல விளையாடணும்னு தெரியல, வாடா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து வண்டி எடுத்துக்கு கிளம்ப ட்ரை பண்ண ஒரு பொம்மை இருக்கிறது அங்க கூட வந்த இன்னொரு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொம்மை நல்லா இருக்கு, நம்மளே எடுத்துட்டு போகலாமான்னு சொல்ல இந்த விஷயத்த அந்த வழியா போற ஒரு லேடி பாக்குறாங்க. முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இத பத்தி கண்டுக்காம அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஜாலியா போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்களோட எம்டி சொன்ன பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு வயசான லேடி நின்னுகிட்டு இருப்பாங்க. இத கவனிச்ச ஹீரோவும் என்னமா வேணும், எதனால இங்க நின்னுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க பயங்கரமா பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமாப்பான்னு கேட்க இவர் கையில இருக்க எல்லா பொருட்களையும் கொடுத்து பார்த்து பத்திரமா இங்க இருந்து போய்க்கோங்கமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆகுறாங்க. அண்ட் உள்ள வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. வேற லெவல்ல இருக்கும். கதவை திறக்கலான்னு போக அந்த சமயத்துலதான் அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு வேலைக்காரம்மா பேய் மாதிரி வந்து இவங்க முன்னாடி நிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பயந்து போக நீங்க இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. எங்க எம்டி சொல்லிதான் நாங்க வந்தோம், சாவியை கொடுத்தனா திறந்துட்டு உள்ள போவோன்ற மாதிரி அவங்கள கண்டுக்காம அந்த பில்டிங்கை திறக்கிறாங்க. 4 ஆளுக்கு ஒரு சைடு போய் ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரே ஒரு கதவுல மட்டும் சில தாயத்துகளால கட்டப்பட்டு ரொம்ப பாதுகாப்பான இடம் மாதிரி இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோட நண்பரும் ஏதோ ஒரு ரூம் போல, அதெல்லாம் எதுக்கு நமக்கு, வா வந்த வேலையை பார்ப்போம், ஆளுக்கு ஒரு திசையா போய் தூங்க ஆரம்பிக்க அன்னைக்கு நைட்டு ஹீரோட நண்பர் கருடா இருக்கா இல்லையா, அவர் காதுகளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. வா வேகமா வா வந்து என்ன வெளியேடுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் வேகமா வெளியே போறாரு. மரத்து பக்கத்துல பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய புத்தகம் இவருக்கு கிடைக்குது. அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது உள்ள இருந்து ஏதோ ஒரு வெள்ளை உருவம் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த புக்கை எடுத்துட்டாரு இல்லையா, அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல சில விஷயங்கள் எழுதியிருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா அவருக்கு சக்தியை பெறணும் அப்படின்றதுக்காக பிரசவத்துல இருக்க ஒரு பொண்ணை கூட்டு வந்து சில மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருப்பாரு. அதுல அந்த பொண்ணை துடிக்க துடிக்க சாகடிச்சதால வயிற்றுல இருக்க அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில இறந்து போய் நிறைய தீமைகளை அந்த ஊருக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதனால வேற வழி தெரியாம அந்த புத்தகத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி அடைச்சு அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த புத்தகத்தை தான் நீங்க திறந்திருக்கீங்க, நீங்க எல்லாருமே அழிய போறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கிறதால இவர் பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ஓடி வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்க இந்த புத்தகத்துல நம்ம வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிட்டோன் இருக்கு, பல பேய்கள் எல்லாம் இங்க இருக்குன்னு போட்டிருக்கிறான்னு சொல்ல எல்லாரும் அந்த புத்தகத்தை பாக்குறாங்க. ஒரு லைனும் இல்ல, ஃபுல்லா எம்டியா இருக்கு. இதுக்கு தான் கம்மியா குடின்னு சொல்றது. இப்ப பாரு இதுல ஒண்ணுமே இல்லடா, ஒழுங்கா போய் படுன்னு சொல்ல இவருக்குள்ள ஏதோ ஒரு யோசனை, நம்ம பார்த்தது உண்மைதான், ஏன் நம்ப மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு வெள்ளை உருவம் நடமாடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவரோட நண்பரும் அந்த பூட்டப்பட்டிருக்க தாயத்தால கட்டப்பட்ட கதவு இருக்கியா அதை திறக்கலாம், அது உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துலதான் அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா இருக்காங்களே வேகமா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய சக்திகள் இருக்கு, இதை ஓபன் பண்ண உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க இவங்க அவங்கள பார்த்து பயந்தாலும் என்ன நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியுமான்னு கிண்டல் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த சமயத்துல யாரா இருக்குன்னு ஹீரோவும் வெளியே போய் பார்க்க ஒரு வயசான அம்மாக்கு உதவி பண்ணார் இல்லையா, அந்த அம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது கொடுத்து உதவ முடியுமாப்பான்னு கேட்க இவரு வேகமா போய் கிச்சன்ல இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு வந்து கொடுக்கலான்னு ட்ரை பண்ண வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை உருவம் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த உருவம் வந்து பயமுறுத்துது. இதனால பயந்து போன இவங்களும் இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்கப்பான்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இத பெருசா எடுத்துக்காம அன்னைக்கு நைட்டு குரூப்பா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டே இருக்க ரத்த காயங்களோட ஒரு டிரைவர் ஓடி வர்றாரு. நாங்க இங்க வண்டியில வந்துகிட்டே இருந்தோம், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, அது உள்ள எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு, காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல இவங்களும் கூடவே ஓடி போறாங்க. அண்ட் முன்னாடி ஓடி போய்கிட்டே இருந்த அந்த நபர் ஒரு கட்டத்துல எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. இவங்க பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் காணாம போயிட்டாரு. நாங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயந்து போறாங்க. இங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கு,
நம்ம பின்தொடர்ந்து வந்த நபரையும் காணோம். நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு மாதிரி கும்பலா ஓடி போக இவங்களை கூட்டம் வந்து அந்த டிரைவர் இருக்கா இல்லையா, அவரை ஏதோ ஒரு வெள்ளை உருவம் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த உருவம் புடிச்சிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்ச்சியா நடந்ததுதான். உதவி கேட்டு வந்தா பண்ண முடியல, அவ்வளவுதான். இதுல பேய் பிசாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வேணா வெளியில போய் இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு கேமராவை தூக்கிட்டு கும்பலா கிளம்ப ஒரு வயசான கப்பல் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கப்பலை பார்த்ததும் பிடிச்சு போக அவங்கள இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனல்ல கொடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்றாரு. இதனால அந்த வீடியோ எல்லாத்தையும் எம்டிக்கு அனுப்பி வச்சுட்டு அவருக்கு போன் அடிச்சு, நான் இப்போ ஒரு அழகான கப்பலோட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா டிஆர்பி எகிற போகுது. ஆனா அந்த ரவுடி ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சான்னு சொல்ல அந்த மனுஷனும் இல்லப்பா எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாக்குறாரு. பார்த்த இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி. உடனே போன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாரு, நீ என்ன அனுப்பி வச்சிருக்க, என்னை பார்த்தா முட்டா பைய மாதிரி தெரியுதா, அந்த வீடியோ நீயே ஒழுங்கா பாருடான்னு சொல்ல இவரும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீடியோ பாக்குறாரு. பார்த்த உடனே பயங்கரமான ஷாக். அந்த வயசான கப்பல வீடியோ எடுத்தா இல்லையா, அதுல அந்த வயசான கப்பலே பதிவாயிருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏதாவது கேமரா பிரச்சனை அப்படின்னா கூட எல்லாரும் காணாம போயிருக்கணும் இல்லையா, அவங்க மட்டும் காணும். இது ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கே அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இப்ப பாக்குறாங்க. அந்த இடம் பால் அடைஞ்சு போய் வாழ தகுதி இல்லாத நிலைமையில இருக்கும். இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டிக்குள்ள ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகல. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே ஓடி போயிடலான்ட்டு வீட்டு வெளியே ஓடலான்னு ட்ரை பண்ண யாராலையுமே வெளியே போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த பேய் பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒன்னத்தை கிரியேட் பண்ணிருக்கோம், அதை தாண்டி இவங்களால போக கூட முடியல. இதனால பயந்து போய் நின்னுகிட்டே இருக்கும்போது வீட்டு வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வராங்க. இப்பவாச்சு நான் சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால இங்க இருந்து வெளியே போக முடியாது, என்னாலையும் போக முடியாது, நம்ம எல்லாருமே இங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல இப்ப ஹீரோவும் இதுக்கு என்னதான் வழின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட உதவியை கேட்கலான்னு சொல்ல கட் பண்ணி அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. இந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன உடனே இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கலான்னு போக ஏதோ ஒரு உருவம் இவர் வந்து அட்டாக் பண்ணது, நெஞ்ச புடிச்சுன்னு கீழே விழுறாரு. இந்த 5 பேர்ல ஒருத்தர் சாக அப்படின்ற மாதிரி வாயை திறக்க அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டுறாரு. எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டுறாங்க. இதை தெரிஞ்ச இவங்களும் பக்கத்துல இருக்க அந்த வேலைக்கார அம்மா கிட்ட, அம்மா அவர் என்ன சொன்னாரு, நெஞ்சு புடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காருன்னு சொல்ல அந்த அம்மாவும் இந்த மாதிரி 5 பேர்ல நீங்க இருக்கீங்க இல்லையா, அதுல ஒருத்தர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாருன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவோ அவரோட போன் எடுத்துக்கிறாரு. எல்லார்கிட்டயும் போய் உன் காலை நான் வீடியோ எடுத்து பார்க்கணும், நீ செத்து போயிட்டியா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒருத்தரா போய் செக் பண்றாரு. எல்லாரையும் முடிச்சுட்டாரு. கடைசியா இவரோட நண்பரான கருடன் மட்டும் இருப்பான். அவரை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அவன் கத்திய வச்சு கைகள் எல்லாத்தையும் குத்திக்கிற மாதிரி வேகமா பண்ணிக்கிட்டே இருக்க இதை பார்த்தாங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து போறாங்க. அப்பதான் சில விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வருது. கருடதான் பேச்சு மூச்சே இல்லாம கடந்திருப்பான், திடீர்னு எழுந்திருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம புக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவனோட கண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. இது எல்லாத்தையும் வச்சு ஒருவேளை அவன் தான் ஏற்கனவே செத்து போயிட்டானோ, அப்ப நம்ம கூட இருக்கிறது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயம். இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கருடாவோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க. அவங்க கருடாவோட போட்டோக்கு மாலை எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. உங்களை நம்பி தானப்பா அனுப்பி வச்சேன், என் பையன் இட்லியில இருக்க சூடிய தாங்க மாட்டான், அவ்வளோ பெரிய சூட்டை அவன் எப்படி பார்த்தாங்கன்னா அவன் கொளுத்துக்கிட்டு சாகுற அளவுக்கு என்னப்பா துக்கம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப அவன் தான் இறந்து போயிட்டான், இப்ப நம்ம கூட இருக்கிறது பேய் தான் போல அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு திசையா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நைட் எல்லாம் வெளியில கருடா நடந்துகிட்டே இருக்கும் மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. கட் பண்ணி இது அடுத்த நாள் காலையில அவன் ஆவிதான், அவங்கிட்ட போக கூடாது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பம்பிக்கிட்டே இருக்கு. அப்படியே கருடாவை காமிக்கிறாங்க. வீட்டுல பயங்கரமான முறையில தட்டுல சாப்பாட்டை போட்டுட்டு அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அதை வாரி வாரி தின்னுகிட்டே இருக்க இன்னும் பயந்து போயிடுறாங்க. ரத்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கருடக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கும் போது தான் கருடாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க போன் அடிக்கிறாங்க. நேத்து நேரம் கெட்ட நேரத்துல போன் பண்ணிட்டுடா, அந்த ரவுடி கும்பல் இருக்கே அவங்க முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் என் பையனை காப்பாத்தணுன்றதுக்காக செத்து போயிட்டான் நடிச்சேன், அப்ப உங்க கூட தானே இருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆகலையா, நல்லா பாத்துக்கோங்கடான்னு சொல்ல இவங்களுக்கு
ஒரு மாதிரி ஷாக்கு. அப்ப இவன் சாகலையா? அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கருடா தானா அப்படின்ற மாதிரி கிட்ட போக எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. தலைவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பீட்ரூட் ரைஸ் தான். இதை பார்த்து எல்லாரும் ரத்தம் அப்படின்ற மாதிரி தெரிச்சுட்டாங்க. இப்ப இந்த கூட்டத்துல யாருமே சாகல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆனா அந்த லேடி யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி அவ சொன்னதுல ஏதாவது இருக்கலாம்ல. அவளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட போய் கேட்க அவங்களும் எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு, நீங்க வேணா சாமி கிட்டே கேட்டுக்கோங்க, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு போனை போட்டு கொடுக்க அந்த சுவாமிஜி உங்க 5 பேர்ல ஒருத்தர் சாக போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். இவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு இவ்வளவு அலப்பற, இப்போ சாக போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? 5 பேர்ல யார் சாவா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருக்கும் போதுதான் இன்னொரு லேடி இருப்பாங்களே, அவங்க எடுத்துட்டு வந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு தனியா போறாங்க. ஆனா அந்த புத்தகம் இருக்குமே, மந்திர புத்தகம், அதையும் பாக்குறாங்க. இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்ப ஏதாவது தெரியுதா அப்படின்றதுக்காக அந்த புக்கை திறக்கிறாங்க. அதுல நீங்க தொடக்கூடாத விஷயத்த தொட்டுட்டீங்க, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க கூடாது, நீங்க சாக போறீங்க, அதுவும் 24 மணி நேரத்துல அப்படின்னு மாதிரி எழுதி இருக்கும். பக்கத்துல ஒரு பேய் வந்து பயமுறுத்துற மாதிரியும் பண்ண அலண்டு போய் கத்துறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள நான் சாக போறேன்னு அந்த பேய் சொல்லிருக்கு, இது புக்ல போட்டிருக்குன்றாங்க. திறந்து பாக்குறாங்க, எம்டியா இருக்கு. நீ பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி இந்த லேடி கூட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்க அவங்க தூங்கவும் முடியல, முழிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அவங்க கூட ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அது இவங்களை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொம்மையை பார்த்து அலண்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல அங்க இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி அங்க கார் இருக்குள்ளே அவங்களுக்கு, அதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த வாட்டி இவங்களால வெளியே போக முடியுது. அண்ட் பின்னாடியே இவங்களோட காதலன்னு ஓடி போக அவரும் அந்த வீட்டை தாண்டி வெளியே ஓடி போயிட்டாரு. மிச்சம் இருக்க 3 பேரும் வெளியே போகலான்னு ட்ரை பண்ண முடியல. இதனால என்ன ஏதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில போன இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கார் ஓடாம நின்னு போக அந்த லேடி இறங்கி அங்கிருந்து ஓடணும்னு ட்ரை பண்றாங்க. அந்த வெள்ளை உருவம் இவங்களை பின்தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களோட கழுத்துல அந்த வெள்ளை உருவம் வந்து கடிக்க எதுவுமே தெரியாத மாதிரி சில மாதிரி ஆயிடுறாங்க. இதை பார்த்த இவங்களோட பயஃப்ரெண்டும் திரும்பி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர யாருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விளங்கல. இதனால அவங்கள ரூம்ல தூங்க வச்சுட்டு வெளியில வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தூங்க வச்ச இவங்களை காணும். இதனால ஆளுக்கு ஒரு சைடா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட உடம்புல ஏதோ மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கண்ணெல்லாம் வெள்ளை ஆகி கூட இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தவங்களுக்கு ஒன்னும் புரியல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி இவங்களோட காதலனும் கிட்ட போக அவரை போட்டு பயங்கரமா கடிச்சிடுறாங்க. கடிச்ச அந்த தருணத்துல இருந்து அவரும் இவங்க கூட சேர்ந்து மத்த எல்லாரையும் துரத்தி பயமுறுத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து வேலைக்காரமா ஹீரோக்கு உதவ அவங்கள கடிச்சு போட்டுடுறாங்க. இவங்களும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கடிக்கிறவங்க எல்லாருமே அவங்கள மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சுத்தி முத்தி ஓடிக்கிட்டே இருக்க அந்த வெள்ளை உருவமும் இவங்களை சும்மா விடுற மாதிரி தெரியல. அது ஒரு பங்கு இவங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன படுத்துன்னு தெரியாம வீட்டுக்குள்ள ஓடி வர ட்ரை பண்ண அந்த சமயத்துல ஹீரோயின் ஓடி வராங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு கேட்க நான் பயத்துல ஓடி போய் கிச்சன்ல ஒழிஞ்சுக்கிட்டேன்றாங்க. 3 பேரும் சேர்ந்து உள்ள போக ஆளுக்கு ஒரு சைடா அந்த பேய் எல்லாம் இருக்கு இல்லையா, அது துரத்த ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல ஹீரோயினை காணும். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி அந்த தாயத்தெல்லாம் கட்டியிருக்கும் இல்லையா அந்த கதவு, அது பக்கத்துல ஒளியிறாங்க. இதுக்கு மேல வழி இல்ல, இதுக்குள்ள போய் ஏதாவது தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக அங்கதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கும். இந்த போட்டோ யாருதுரா அப்படின்னு மாதிரி லைட் அடிச்சு பார்க்க இவ்வளவு நேரம் இவங்க கூட இருந்தாங்க இல்லையா அமிர்தா, அதாவது ஹீரோயின், அவங்களோட போட்டோ. ஆமா, இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? அமிர்தா எங்கடா போனான்னு பயத்துல திரும்பி பார்க்க பேயா அங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் என்னதானே தேடிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிற பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல வில்லன் கேங் இருக்கு இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவும் அவரோட நண்பரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்க ஹீரோ தப்பிச்சு ஓடணும் ட்ரை பண்றாரு. இவர்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. ஆனா எங்களை எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க, இங்க இருந்து முதல்ல வெளியே போயிடலாம் வாங்கினா, இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்ல, டேய் எத்தனை வாட்டி நான் பிராங்க் பண்ணுவீங்க, எங்க கிட்டேவா, அந்த பேயா நானா பாத்துறேன்டா அப்படின்ன மாதிரி உள்ள போக இப்போ உண்மையான பேய் தான் இருக்கு இல்லையா, அந்த பேய்கிட்ட போய் ஒரு நெக்கலா பேசிக்கிட்டே இருக்காரு. பயங்கரமான அடி, இவரோட ஆளுங்களுக்கும் தர்ம அடி விழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண
அமிர்தா பேய்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்துல எதுக்காக என்ன மாதிரி பண்ற, இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டு திடீர்னு நீ பேயா வந்து நிக்கிற, எங்க கிட்ட இருந்து நீ என்னதான் எதிர்பார்க்கிற, எதுக்காக எங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறன்னு சொல்ல இவங்களும் நீ பண்ண தப்புக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கிறேன், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்குள்ள நம்ம ஹீரோவை கொண்டு போறாங்க. அவரே அறியாம பண்ண தப்பு தான் இது. இப்ப ஹீரோவை அவரோட நண்பரும் இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டுல நடந்த கதை தான். ஹீரோட கேங்ல மொத்தம் 5 பேரை காமிச்சிருப்பாங்களே, அந்த 5 பேர்ல ஹீரோவும் ஹீரோட நண்பரும் மட்டும்தான் உண்மை. மிச்சம் இருக்க எல்லாருமே இந்த வீட்டுல ஒரு அங்கமா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில ஒரு அம்மா சாப்பாடு கேட்டு ஹீரோ கிட்ட அடிக்கடி பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவும் அந்த அமிர்தாவோட அம்மாவா தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஆவியா தான் இருந்திருப்பாங்க. அந்த வீட்டு வேலைக்காரம்மா அவங்களோட பொண்ணு, அவங்களும் இந்த வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. சோ ஹீரோ மீட் பண்ணது ஆவியை தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு டிரைவர் ரத்த கரையோட ஓடி வந்தது அந்த சாமியார் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த வீட்டுல சம்மந்தப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கும்பலா காமிக்கிறாங்க. புது வீடு கட்டி பால் எல்லாத்தையும் காய்ச்சிட்டு ஒரு சடங்குகளை பண்ணணும் அப்படின்றதுக்காக வேன்ல குரூப்பா கிளம்புவாங்க. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர்கிட்ட போன் பண்ணி, நாங்க எல்லாருமே உன்னை விட்டுட்டு போறோம்னு கவலைப்படாதா, உன் எக்ஸாமுக்கு நாங்க எல்லாருமே ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, பிராங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் அவரோட நண்பரையும் காமிக்கிறாங்க. இப்ப இந்த வழியா ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியை பயமுறுத்த போறோம், இது மூலமா டிஆர்பி எகுற போகுது, நம்மளுக்கு சம்பளம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு பயமுறுத்துற மாதிரி சில ஆடுகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரோட்ல நிக்கிறாங்க. வேன்ல வந்துகிட்டே இருந்த அந்த டிரைவரும் அந்த உருவத்தை பாக்குறாரு. பயந்து போய் ஏடா கூடமா வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்க இவங்க அது வரலையும் தான் பார்த்திருப்பாங்க. பயந்து ஓடி போயிட்டான், அவ்வளவுதான். இந்த வீடியோ பயங்கர ரீச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல பேலன்ஸ் இல்லாம வேன் போச்சு இல்லையா, ஒரு இடத்துல முட்டி அந்த இடத்துல அங்க இருக்க எல்லாருமே இறந்து போறாங்க. அண்ட் இதுல பயங்கர காயங்களோட அமிர்தா மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு எழுந்து வந்து இவங்க கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, ஆனா இவங்க 2 பேருமே பிராங்க் நல்லபடியா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க இருக்கிறத கூட கவனிக்காம போயிட்டு இருப்பாங்க. சோ இவங்களோட இந்த செயலால தான் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே இறந்து போய் இப்போ இங்க ஆவியா நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு, இதை பண்ண உங்களை உயிரோட விட மாட்டோம், உங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆவியா வந்து ஹீரோவை கொல்லணும்னு ட்ரை பண்ண, அந்த சமயத்துல ஒரு பையனும் ஒரு அங்கிளும் உள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த நேரத்துல இங்க எதுக்காகப்பா வந்தேன் ஹீரோவும் கேட்க, இல்ல அங்கிள் நான் ஒரு காம்படிஷன்ல முதல் பிரைஸ் வாங்கிட்டேன், நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல தேடி கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே அங்கிள், அதை காமிச்சிட்டு போகவாச்சு வந்தேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி அந்த பையனை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த பையனும் இந்த வீட்டை பார்த்து சோகமா நின்னுகிட்டே இருக்க என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த வேன்ல போய்கிட்டு இருந்த எல்லாருமே உன்னோட எக்ஸாம்காக ஆல் த பெஸ்ட் அப்படின்னு மாதிரி ஒரு பையன் கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான் இது என்னோட வீடு தான் அங்கிள், என் குடும்பமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு, இப்போ இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இங்க தானே என் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல பின்னாடி இருக்க ஆவிகள் எல்லாமே கண் கலங்குது. ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. இவருக்கு மட்டும் இல்லாம ஒரு 60 குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரி தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பையன் சொல்லிட்டு, நீங்க ஒரு நாள் வாங்க அங்கிள், உங்களை பார்க்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சரி நான் இப்ப போயிட்டு வரேன், நான் அங்க இருந்து கிளம்ப திரும்புறாரு. அந்த ஆவிங்க கிட்ட, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, ஒரு பையனுக்கு மொத்த ஃபேமிலியும் இல்ல, அதுக்கு காரணம் நான் தான், வாழ வேண்டிய வயசுல உங்க எல்லாரையுமே கொன்னுட்டேன், எனக்கு கொல்றதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும், எனக்கு கொல்லுங்க அப்படின்னு மாதிரி அவங்கள கொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க ஒரே வார்த்தையா, நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நீ பண்ண நல்ல காரியங்கள் தான் இப்போ உன்னை காப்பாத்தி இருக்கு, நாங்க உன்னை உயிரோட விடுறோம் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து போக சொல்ல இவரும் அவரோட நண்பரை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. வண்டியில் ஏறி உட்கார உள்ள இருக்க பேய் கூட்டத்தை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல நம்மள தவிர வேற ஒரு சில ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்ல கட் பண்ணி வண்டிக்குள்ள இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஆமா, உள்ள இருக்க எல்லா அவைகளும் அவங்கள எல்லாரையும் பார்த்தாச்சு, வெளியில வெள்ளையா ஒன்னு சுத்திக்கிட்டு இருந்தது, அது என்ன கதைரான்னு கேட்க இவங்க பின்னாடி அந்த வெள்ளை உருவம் வந்து பயமுறுத்துது. சோ இந்த கதை இன்னும் முடியல, அந்த இடத்துல இன்னும் சில ஆன்மாக்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.